இதுதான் நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு போகிற சோலோ ட்ரிப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு கேங்காக போயிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய சோலோ ட்ரிப்பு. ஆனால் எங்கெல்லாம் போக போகிறேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. பிளான் இல்லாமல் தான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து வேளாங்கண்ணி. 2-3 ரூட் போட்டு வச்சுருந்தேன். பட் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மண்டே நான் வீட்டுக்கு வந்தாகணும். அதனால் எப்படி போவேன், ஏன்னா டைம் வேஸ்ட்டாக வந்து ரன்னிங்லேயே இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் பார்த்து போகிறேன். எந்தெந்த ரூட்லாம் பிளான் போட்டேன்னு சொல்லி போகிறப்போ சொல்லிகிட்டே வரேன். நான் சுரேந்தர், நீங்கள் பார்க்குறது சுரேந்தர் ரன்சின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிப்பில் நான் ஃபஸ்ட்டு எங்கே பிளான் பண்ணேன்னா, வேளாங்கண்ணி போயிட்டு வாகமான், இடுக்கிலேருந்து மூணார், திருப்பி வந்து அதிரப்பள்ளியிலேருந்து ஒன்று ட்ரிஷூர் வந்து பாலக்காடு வந்து கோயம்புத்தூர் வந்து சென்னை வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அப்படி இல்லைன்னா அதே வாகமான், இடுக்கி, மூணார், அதிரப்பள்ளி, அப்படியே வால்பாறை வந்துட்டு பொள்ளாச்சி வந்து கோயம்புத்தூர் வந்து சென்னை வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். இதுதான் என்னோட பிளான். நான் யோசிச்சு வச்சது 12 மணி வரைக்கும் இதான் பிளான். அதான் மதியம் 2 மணிக்கு நான் கிளம்புறேன். 12 மணி வரைக்கும் இதுதான் என்னோட பிளானாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு யோசிச்சேன், மேப்லாம் போட்டு பார்த்தேன், டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, டைமிங் எவ்வளோ வருது. வேளாங்கண்ணிலேருந்து வாகமானுக்கு 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் மேப்பில் காட்டுச்சு. இவ்வளோ நேரம் வந்து ட்ராவல்லே போகணுமா, இடையில ஏதாவது இருந்தால் கூட பார்க்கலாம். இடையில எதுவுமே இல்லை. சரி பரவாயில்லவா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன், போயிடலாம் அப்படின்னு. எதுவுமே எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வாகமான் போயிட்டு நான் கீழே இருந்து நான் வாகமான் உள்ள என்ட்ரி ஆகிறேன்னா எந்த டைமுக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து என் பிளான் பண்ணி ஒரு வேளாங்கண்ணிலேருந்து 8-9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு பார்த்தேன். அப்படி இருந்து பார்க்கும்போது 9 மணிக்கே கிளம்புறேன்னாலும் 9 மணிக்கே கிளம்பினாலும் ஈபிகோ 9 மணிக்கே கிளம்பினாலும் 10, 11, 12, 1, 2, 3, 4, 5 மணி ஆகிடும். சாப்பிட நிறுத்தணும், அங்கே ஏதாவது ரெஸ்ட் எடுக்க நிறுத்தணும். அதனால் வந்து ரிஸ்க்கு. 6 மணி தாண்டிச்சுன்னா என்ன, ஒரு சில ஹில்ஸ்க்குலாம் வந்து 6 மணி மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க மேலே. அதுவும் இல்லாமல் நான் பைக்கில் வர்றதுனால கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு பார்த்து டோட்டலாக மாற்றிட்டேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, வேளாங்கண்ணி, தனுஷ்கோடி, கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே ரிட்டர்ன் சென்னை வர வழியில் திருநெல்வேலி வழியாக வராமல் கன்னியாகுமரியிலேருந்து பீச் ரோடு எடுத்து ஃபர்ஸ்ட் மணப்பாடு, திருச்செந்தூர், தூத்துக்குடி, மதுரை வழியாக திருச்சி, சென்னை வந்துடும் அப்படின்றது இப்போ நான் போட்டிருக்க பிளான். நாளைக்கு சேஞ்சும் ஆகலாம். ட்ரிப் முடிச்சுட்டு சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வரைக்கும் தான் பிளானு. எப்படி மாறும் அது தெரியல. சாட்டர்டே, சண்டே இந்த 2 நாள் தான் என் கையில் இருக்குது. இந்த 2 நாளாக பக்காவாக முடிச்சுட்டு சேஃபாக வீடு சேரணும். ரிங் ரோடில் இருந்து ஜிஎஸ்டி ரோடு கனெக்ட் ஆகிறேன். ஆனால் இப்போ வேளாங்கண்ணிக்கு நான் எந்த ரூட்டில் போகிறேன்னா ஈசிஆரில் போகல. ஏன்னா ஈசிஆரில் பைக்கில் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. காரில் நான் போயிருக்கேன், பைக்கில் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. டே டைமில் போனால் கூட பரவாயில்ல. எப்படியும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 6 மணி 7 மணி மேலே இருட்டாகிடும். கொஞ்சம் ரிஸ்க்கு. சிங்கிள் லேனில் வந்து எங்கேருந்து ஓட்டுறது, இந்த பஸ்ஸு லாரிலாம் கொஞ்சம் கிறுக்கு மாதிரி ஓட்டிகிட்டு வருவானுங்க. அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஜிஎஸ்டி ரோடு வழியாகவே போயிடலாம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நான் பிளான் பண்ணி வச்ச விஷயம். செங்கல்பட்டு, திண்டிவனம் அந்த ரூட்டில் பிடிச்சி விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டில் வந்து கொஞ்சம் டோல் தாண்டி லெஃப்ட் எடுத்து உள்ளே போனால் விருதாச்சலம், ஜெயங்கொண்டான்லேருந்து திருவாரூர் ரூட்டை பிடிச்சி அப்படியே நாகப்பட்டினம் போயிட்டு நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி. நைட்டு தான் கிளம்பலான்னு பார்த்தேன். நைட்டு கிளம்பி காலையில் போயிட்டா அப்படியே சுற்றிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு யோசித்தேன். நைட் ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், அதனால தான் இந்த டைம் கிளம்புனேன். நைட்டாக கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், ஏன்னா ஃப்ரைடே வேறு. கரெக்டாக இதாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இந்த இடம் ஒரு 6-7 மணிக்கெலாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் போல். வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஒவ்வொரு 150 கிலோமீட்டருக்கும் ஒரு ஸ்டாப் போடலாம் அப்படின்றது பிளானு. ஏன்னா 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் போகலான்னு பார்த்தேன். அது ரொம்ப அதிகமான ஸ்டாப் எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி 150 கிலோமீட்டருக்கு போட்டால் கரெக்டாக 2வது ஸ்டாப்லேயே எனக்கு தெரிஞ்சு நான் வேளாங்கண்ணி போயிடுவேன்னு நினைக்கிறேன். நான் 300 சம்திங் தான் வரும் அவ்வளோதான் வேளாங்கண்ணிக்கு. வண்டிக்கு பெட்ரோல் போடலை, விசாரம் தாண்டி தான் போய் போடணும். மேக்ஸிமம் ஒரு 80-90 அவ்வளோதான் ஸ்பீடு. அது மேலே போகிறது இஸ் நாட் சேஃப். இங்கே ஸ்பீடாக ரீச் ஆகணும் அப்படின்றத விட சேஃபாக ரீச் ஆகணுன்றது தான் என்னோட மெயின் தாட்டு. ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல, சேஃபாக போயிட்டு இருக்கணும். காத்தோட தேனை தெரிச்சாலே தேனாக
இப்போ டிராஃபிக் ஓவராக தான் இருக்குது. செங்கல்பட்டுலாம் தாண்டினா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியை பற்றி பிரச்சனை இல்லை, மைலேஜ் சூப்பராக இருக்கும். என்னோட கால்குலேஷன் படி ஒரு 1000 முடிஞ்சிடும் நினைக்கிறேன் பெட்ரோல். அதிகபட்சம் ரொம்ப சுற்றினா கூட அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஹில்ஸும் ஏறலை. நான் பிளான் பண்ணது ஹில்ஸை வச்சு தான் நான் 3000 பிளான் பண்ணேன். அப்போ இப்போ ஹில்ஸும் இல்லை. ஸோ வந்து 3000 கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுட்டும் ரூமும் மட்டும்தான், அது ஒரு 3000 ஆகிடும், அவ்வளோதான். குடுவாஞ்சேரி வந்தாச்சு. கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகவும் நம்புகிறேன். பிரேக்ஸ் கம்மியாக எடுத்து கண்டினியூஸாக ரைட் பண்ணாலே கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். வேகமாக ஓட்டணுன்றது அவசியம் கிடையாது, போயிடலாம். சாரம் தாண்டியாச்சு. பாரத்தில் வந்து டேங்க் ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். வந்துடுச்சு. பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியது தான். லெஃப்ட் இருக்கா இல்லையா? ஐயோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கானுங்களே. தெரிஞ்சுருந்தா அங்கேயே நுழைஞ்சிருக்கலாம். ஃபுல் பண்ணுவேண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இன்னும் 5 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்குது. ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கலாமே. சீக்கிரமாக சிட்டி அவுட்டருக்கு போயிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ட்ரிப்போட செகண்ட் டோல் இது, செங்கல்பட்டு டோல். டைம் இப்போது 3:45 கரெக்டாக. 3:45 தான் செங்கல்பட்டு டோல் வந்திருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கங்கே நிறுத்தி லக்கேஜ் வேறு லூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ திரும்ப நம்ம பஸ்ஸுக்காரன். hours later. இப்போ நம்ம குடவாசல் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். நடுவில் வந்து எந்த இதுவும் வந்திருக்காது, ஏன்னா கேமராவில் சார்ஜ் இல்லை. ப்ளஸ் வந்து வந்த பாதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. எப்படி வந்தோன்னா இந்த விக்கிரவாண்டியில் லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பன்ருட்டி, சேத்தியாத்தோப்பு, இப்போ குடவாசல், அப்புறம் திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் வந்து வேளாங்கண்ணி தான் ரூட்டு. இப்போ வந்து குடவாசல்ன்ற ஊரில் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து திருவாரூர் வரும், அப்புறம் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அவ்வளோதான் ரூட்டு. திருவாரூர், நாகப்பட்டினம், வலங்கியம்மன், பாபநாசம். ரொம்ப பயங்கர இருட்டாக இருந்துச்சு. நான் மட்டும்தான் வந்துட்டு இருந்தேன் ஜனத்துக்கு முன்னாடி. அதனால தான் நிறுத்தி கேமராவும் மாட்ட முடியல. சார்ஜ் போட்டேன், ஆனால் நிறுத்தி என்னால் கேமரா மாட்டுற அளவுக்கு அங்கே இடம் கிடையாது, லைட்டே கிடையாது. வண்டியில் உள்ள லைட்டு மட்டும்தான் அங்கே. இந்த மாதிரி தான் 10-15 லைட்டை போட்டு வந்துடுறானுங்க. ஏதோ திருவிழா போல் இந்த டைமுக்கு இவ்வளோ க்ரௌட் இருக்குது. லைட்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க, வெளிச்சமாக இருக்குது. இதே ஃபுல்லாக என் ரூட்டு ஃபுல்லாக போட்டால் சூப்பராக இருக்கும். இன்னும் இப்படி இருந்தாலும் 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் திருவாரூருக்கு. பிரச்சனைனா ஒரு ரிஃப்ளெக்டர் ஓடி இருந்தால் கூட போதும் ரோட்டில். லெஃப்ட் ரைட்டே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் தான் ஃப்யூச்சர் ரைட்ஸ்க்கு. அப்படி தான் நினச்சிக்கணும், அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளோதான். வேறு லெவலில் இருக்குது ரோடு. இது எங்கே போகுதுன்னே தெரியல. இது ஆஹா, நீடாமங்கலம் 23 கிலோமீட்டர் ரைட்டு. அது உள்ள என்ன போட்டிருக்குன்னு தெரியல. நம்ம டாக் 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 அவங்க டெரிட்டரி உள்ள வந்துட்டோம் போல. நாய் துரத்திட்டு வருது.
நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் நிறுத்தியிருப்பேன். இதோ போட்டிருக்கு போர்டு, இல்லை பார்ப்போம். மன்னார்குடி 31 கிலோமீட்ரு. ஏதோ மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு போட்டிருக்குது. முத்துப்பேட்டை தர்கா திருவாரூர் 7 கிலோமீட்ரு. டைம் 10:45 தான் ஆகுது. பட் ரொம்ப லேட்டான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மக்கள் அனைவரும் வீட்டில் இருப்பதனால் வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த மாதிரி சிலோ வென்று இருக்கிறது நினைக்கிறேன். அகர திருநல்லூர். என்ன பிரச்சனைனா, இப்போ வண்டி ஓட்டுறதுல எனக்கு என்னோட பேகு ஸ்ட்ராப் மறந்து போயிடுச்சு. பைக்லேயே கட்டி வைக்கலான்னு பார்த்தா ஒரு சைடாக சாயுது. எடுத்து ஷோல்டரில் மாட்டினா அருந்து போயிடுச்சு. இது பழைய பேக், இது 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. உடனே கிளம்புனால எனக்கு ப்ரிப்பரேஷனே சரியில்லை. அருந்து போயிடுச்சு. ஒரு சைடு ஸ்டாப்பு, ஒரு சைடு மாட்டி அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நாளைக்கு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு தான் வேறு பேக் ஒன்று வாங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வச்சுட்டு தான் வரணும். இதை வச்சுட்டுலாம் வந்து ட்ரிப்பில் போனால் டென்ஷன் ஆகிடும். ட்ரிப்பை ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியாது. ஜாலியாக தானா நான் மட்டும் தான் ஊர் பொறுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில். இது எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு 6 மணி 7 மணி போல் தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நேற்று நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினேன். தூங்கிட்டு 8 மணிக்கெலாம் எழுந்துச்சிட்டேன் காலையில். தஞ்சாவூர் கோயில் 61 கிலோமீட்டரா, 35 கிலோமீட்ரு. இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியல. தெரிஞ்சு திருவாரூர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ 7 கிலோமீட்டர் தான் போட்டுருந்துச்சு. திருவாரூர்னு நினைக்கிறேன். எங்கேயுமே ஒரு போர்டு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ ரைட்டில் போனோம். வேளாங்கண்ணி ரைட்டு, நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி எல்லாம் ரைட்டு. பகலில் வந்து அடையாளம் தெரியும், இருட்டில் அடையாளமே தெரியல. ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. எனக்கு திருவாரூர் தான் நினைக்கிறேன். திருவாரூர் ஸ்டேஷன் நினைக்கிறேன். அவ்வளோதான், வேளாங்கண்ணி வந்துட்டோம். கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 8 நிமிஷம் காட்டுது. 3.7 கிலோமீட்டர்ஸ். வீட்டு ரூமை பிடிச்சிட்டு தூங்கணும். டயர்டாகிடுச்சு. டயர்டாகிடுச்சுன்னா டயர்டாகல, பாடி பெயின் மட்டும்தான். நடு ரோட்டில் நின்று செக் பண்ணுறானுங்க. ஓரமாக எடுத்து செக் பண்ணுறதுக்கு என்ன இவங்களுக்கு. வந்தாச்சு வேளாங்கண்ணி சர்ச் போர்டு போட்டிருக்கு. இந்த லெஃப்ட்டு தான். Sir, சார்